புதுச்சேரி கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி கடந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 31 மற்றும் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகள் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலும், சர்க்காரின் புதுச்சேரி மைதானத்திலும், அண்ணா திடலிலும் மற்றும் NVP நகர் SS டென்னிஸ் மைதானத்திலும் கடந்த 3 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து மாணவ மாணவிகள், மகளிர், ஆடவர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூரில் வசிக்கும் சந்தோஷ் பிரியா அவர்களின் மகன் நிவேஷ் 10 மற்றும் 12 வயதுக்கு கீழ் நடந்த ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புதுச்சேரி ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவை டென்னிஸ் அகாடமி பயிற்சியாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுத் தொகை, சான்றிதழ்கள் மற்றும் சுழல் கோப்பை வழங்கி பாராட்டினார். இதில் வெற்றி பெற்ற பொன்னேரி வேலம்மாள் வித்யாலயா மாணவன் நிவேஷ் கூறுகையில், தன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அவரது குரு ரஞ்சித் குமார், அவரது பெற்றோருக்கும் மற்றும் அவர் பயிலும் பள்ளிக்கும் நன்றி தெரிவித்தார். இவ்விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டென்னிஸ் அகாடமி சார்பாக செந்தில்குமார் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார்.